தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதபடிக்கு நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏன் அப்படி போதிக்கிறது என்று சொன்னால், நாம் நற்கிரிகளை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு அது நன்மைக்கு ஏதுவான காரியமாக இருக்காது. நிச்சயமாக அதற்கேற்ற பிரதிபலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது நமக்கு சாதகமாக இருக்காது, பாதகமாகவே இருக்கும். அதை குறை சொல்வதும் குற்றப்படுத்துவதும் ஏன் இப்படி செய்கிறேன் சொல்லக்கூடிய நிலைமையில தான் காணப்படும். கர்த்தருக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஆனால் இந்த உலகத்தின் மக்களோ ஜனங்களோ அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவரை குற்றப்படுத்தினார்கள், அவரை கோபப்படுத்தினார்கள், அவரை குறை சொன்னார்களே ஒழிய அவரிடத்திலிருந்து நல்ல விஷயம் என்று சொல்வதற்கு யாருமே முன்வரவில்லை. அப்படித்தான் இந்த உலகம் நம்மை பார்க்கிறது. நாம் செய்யக்கூடிய காரியங்களையும் அப்படித்தான் பார்க்கிறது. ஆகவே தான் வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்படி செய்வதனாலே மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான காரியமாக தேவன் பார்க்கக்கூடியதா பார்வையாக இருக்கிறது. அவருடைய பார்வையானது வித்தியாசப்பட்டத ஒரு பார்வையாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நாம் கர்த்தருக்காக செய்கிற நற்கிரியைகள், நாம் கர்த்தருக்காக செய்கிற நன்மைகள், நாம் கர்த்தருக்காக செய்கிற ஊழியங்கள், நாம் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக அவர் பார்க்கிறார். ஆனால் மற்றவர்கள் பார்க்கிறது அப்படிப்பட்ட பார்வையோடு அல்ல. இவன் இவ்வளோ பெரிய நன்மை செய்கிறானே, இவனுக்கு எங்கிருந்து பணம் கிடைத்திருக்கும், இவனுக்கு எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கும், யார் கொடுத்திருப்பார்கள், இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலைமையில் தான் ஜனவுடைய நிலைமை காணப்படும். ஆனால் நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை மாத்திரமே செய்யக்கூடியதாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், அப்படி நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் தேவன் நாம மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நமக்கு மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நாம் தேடக்கூடியவர்களாக காணப்படுவோம். பிரியமானவர்களே, அது நாம் தேடுகிறதல்ல, நாம் செய்கிற காரியங்களின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற வெகுமதிகளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவைகளின் மூலமாக கடைசியாக நாம் வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருவார். இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான ஜனங்கள், நன்மை செய்யக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து நன்மை செய்யும் பொழுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, சின்ன சின்ன காரியங்கள் கூட அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஒரு உதவியாக இருக்கலாம், ஒரு நன்மையாக இருக்கலாம், ஒரு படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஏழை விதவைகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பொருட்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சேலையாக இருக்கலாம், இல்லது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏதாவது உதவியாக இருக்கலாம். அப்படி நாம் அநேகருக்கு செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய பார்வையானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் அதற்குரிய பலன் நமக்கு கொடுக்கிறார், மகிமை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், வெகுமதிகளை கொடுக்கிறார். இறுதியாக நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலே போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வானது இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை செய்யக்கூடியதாக காணப்பட வேண்டுமே ஒழிய, இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய சோர்வான காரியங்களை குறித்து, குறைவான காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து ஒருபோது என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது, சோர்ந்து போய் செய்யாமல் இருக்கவும் கூடாது. அதைத்தான் இந்த வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் 33.5 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் ஒருபோதும் மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் எல்லா இடங்களில் போகிற இடங்களெல்லாம் அநேகரை சுகப்படுத்தி இருக்கிறார், அநேகருக்கு பலன் கொடுத்திருக்கிறார், அநேகர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட நன்மைகளை செய்து குஷ்டரோகிகளை சுகப்படுத்தி, வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தி, நன்மையானவர்களை மட்டுமே செய்யக்கூடியவராக காணப்பட்டிருக்கிறார். ஸோ அதே சிந்தையை நமக்கு நாம் பெற்று நாம் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், அந்த சிந்தைக்குள்ளாக வளர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் வேதம் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
நாம் நன்மையானவைகளை விதைக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நாம் எப்போதுமே தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் விதைப்பது எதுவோ அதைத்தான் அறுப்போம் என்பதிலே நாம் மறந்து போகக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகையினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை சரியாக உணர்ந்து செயல்பட்டு தேவநாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி இந்த காரியங்களோடு இத்தோடு கூட நிறைவு செய்கிறேன். தேவநாமம் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமேன்.